சாதாரணமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பூவாடைக்காரி, கன்னி தெய்வம், வீட்டில் வந்து சில குலதெய்வங்கள் இல்லை வேறு ஏதாவது தெய்வத்துக்கு பூஜை போடுவாங்க. பூஜை போடும்போது நொச்சி மரத்தின் கீழே பூஜை பண்ணணும். நொச்சி மரத்துக்கு கீழே நீங்கள் எந்த தெய்வத்தை பூவாடைக்காரி இதை பண்ணிங்கன்னா அது உடனே பலன் கொடுக்கும். அதை வந்து வீட்டுக்கு வெளியே பண்ணுவாங்க. சில பேர் வீட்டுக்கு உள்ளே இருந்தாலும் இடம் இருந்தாலும் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து நொச்சி மரத்துக்கு கீழே படையல் போட்டும் பண்ணுவாங்க. அது நல்லது. நொச்சி தைலம்னு ஒரு தைலம் கடையில் விற்கிறாங்க. அந்த நொச்சி தைலம் வாங்கி, அதாவது நொச்சி மரத்தினுடைய இலையிலேருந்து எடுக்கிற தைலம் அது ஆக்சுவலாக. அந்த நொச்சி தைலம் வாங்கி அந்த நொச்சி தைலத்தை சாதாரண எண்ணெயில் கலந்து நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா, நீங்கள் வணங்குற பூவாடைக்காரி, சுமங்கலி இல்லை கன்னி தெய்வம் உங்களுக்கு தேறி வரும், உங்கள் கனவில் வரும், உங்களுக்கு பதில் சொல்லும், இது பண்ணும். ஆனால் அதை வந்து வழிபாடு, அது படையல் போடுறது ரொம்ப நல்லது. வடையல் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, சக்கரை பொங்கல், பால் பாயாசம் தான் பண்ணணும். உளுந்து வடை படைக்கக்கூடாது.